ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஏற்காடில் இருக்கிற ஸ்கை பார்க் தான் வந்திருக்கோம். ஏற்காடில் இது ஒரு ஃபேமஸான அட்வென்ச்சர் பார்க். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்க் இருக்குது. ஒன்று வந்து டே பார்க், இன்னொன்று வந்து நைட் பார்க். டே பார்க்குனா ஃபுல்லாக ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ நைட் பார்க்கில் வந்து ஃபுல்லாக லைட்னிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். மார்னிங் பார்க்கோட டைமிங் வந்து 9:30 to 5:30 வரைக்கும் இருக்கும். இன்டர்ஃபீஸ் வந்து 1000 rupees. ஈவினிங் பார்க்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா 6 o'clock to 10 PM வரைக்கும் இருக்கும். இதோட இன்டர்ஃபீஸ் பர் ஹெட்டுக்கு 500. நைட் பார்க் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து டே பார்க்கோட வீடியோ நம்ம பார்க்கலாம். டே பார்க்கில் வந்து ஓவராலாக 32 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. உள்ளேயே கார் பார்க்கிங் இருக்குது. அதுக்கு வந்து சார்ஜஸ் கிடையாது. இது வந்து நமக்கு ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ டேக் கட்டி உள்ளே என்டர் ஆயாச்சு. அன்னைக்கு வந்து August 4 ஃப்ரெண்ட்ஷிப் டே. இவங்க வந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷ் பண்ணாங்க. உள்ளே என்டர் ஆனதும் ஒரு பெரிய கொரிலா ஒன்று படுத்துட்டு இருந்துச்சு. அங்கே வந்து நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கிளாஸ் பிரிட்ஜ் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா அது ஹில்ஸில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத நாங்கள் முடிச்சுட்டு மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கீழே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேலே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கிறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். மேலே ஏற முடியாதவங்க ரோப் சேர் ரைடர் இருக்குது. அது வந்து 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதில் போய்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப லாங்லாம் கிடையாது. ஸோ நம்ம அந்த ஹில்லில் கொஞ்சம் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். மேலே வந்து ரெஸ்ட் ரூமும் இருக்குது. கிளாஸ் பிரிட்ஜ் வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போகணும். மேலே ஏறி வந்தாச்சு. ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். கிளாஸ் பிரிட்ஜ் ஏறியாச்சு. இது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். கிட்ட போன உடனே செம்மையாக ஷேக் ஆச்சு. செம்ம காற்று வேறு அடிச்சுது. செம்ம த்ரில்லிங்காக நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து பலூன் ஷூட்டும் ஆரோ கேமும் விளையாடணும். நெக்ஸ்ட்டு வந்து VR கேம்ஸ் போனோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜிப்லைன் போயிருந்தோம். அதுவும் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து ஏர் சைக்கிளிங் போயிருந்தோம். அதுவும் சூப்பராக ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ இது நீங்கள் விளையாடும் போதே நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். அடுத்து வந்து பேர்ட்ஸ் பார்க். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லவ் பேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களே பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து அதுக்கான ஃபுட்டை நம்ம கையில் கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட்டு சும்மா கையை ஓப்பன் பண்ணாலே போதும், அதுவாகவே நம்ம கையில் அழகாக வந்து பறந்து உட்காந்துக்கும். அந்த தீனியை வந்து அதுவே கொத்தி கொத்தி அழகாக சாப்பிடும். ஸோ அதை பார்க்கவும் க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மியூசியம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டிக் திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஓல்டு ஸ்கூட்டி, மாட்டு வண்டி, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அந்த காலத்தில் யூஸ் பண்ண அடுப்பு, ரேடியோலாம் இருந்துச்சு. நிறைய ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ், ஓல்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து பெயிண்டிங். இங்கே வந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் அப்படி ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா 250 years ஓல்டு ட்ரீ. அந்த காலத்தில் ஃபாரினர் நட்டு வச்ச மரம்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து 12D தேட்டர் போகணும். அதுவும் நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. அதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுட் கோர்ட் போயிட்டு சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஈவினிங் வந்து நைட் பார்க்குக்கு வந்தோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த ஸ்கை பார்க்கில் இருக்கிற டே பார்க்கும் நைட் பார்க்கும் ரெண்டுமே சேர்த்து நமக்கு 1 day ஹோல் டே ஸ்பெண்ட் ஆகிடும். ஏற்காடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கை பார்க்கை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.